நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். தன் மடியிலே நித்திரை செய்ய பண்ணி ஒருவனை அழைத்து அவன் தலைமயிரின் 7 ஜடைகளையும் சிறைப்பித்து அவனை சிறுமைப்படுத்த தொடங்கினால் அவன் பலம் அவனை விட்டு நீங்கிற்று. அவள் அவனை தன்னுடைய மடியிலே நித்திரை பண்ண வைத்து ஒருவனை அழைத்து அவன் தலைமயிரை 7 ஜடைகளையும் சிறைப்பித்து அவனை சிறுமைப்படுத்த தொடங்கினால் அவன் பலம் அவனை விட்டு போய்விட்டு நீங்கிவிட்டது. நம்ம எல்லாருமே அபிஷேகம் பெற்றவங்க. ஆனா இன்னைக்கு அந்நிய பாஷை பேச முடியல, பாத்தீங்களா? முழங்கால் போட முடியல, தேவசமூகத்துக்கு வர முடியல, ஆவியில கலிகூற முடியல. நமக்கு உலக கவலைகள், பாரங்கள், பிரச்சனைகள் இவைகளில் முட்டி மோதி இப்ப கரையேறின மாதிரி இங்க உட்கார்ந்து இருக்கிறோம். நமக்கு வீட்டுல பிரச்சனை, பிள்ளைகளுக்குள்ள பிரச்சனை, வேலையில பிரச்சனை, இன்னும் விசுவாசத்துல, பரிசுத்தத்துல, பிரதிஷ்டைகள்ல இப்படி எல்லாம் பல போராட்டங்களை நாம் சந்திக்கிறோம். ஆனா இவைகளுக்கு மத்தியில பிசாசு அவன் தன்னுடைய மடியில நம்மளை படிக்க வச்சு ரொம்ப ஞானமா அவன் நம்முடைய தலைமையினுடைய 7 ஜடைகளை சிறைக்க ட்ரை பண்றான். சிம்சோனுக்கு 7 ஜடை இருந்துச்சு தலையில. 7 ஜடைன்னு நம்ம போடுற ஜடை அல்ல, அந்த முடி அவனுக்குள்ள வளர்ந்து சின்ன பிராயத்திலிருந்து அவனுடைய தலையில சவரன் கத்தி படாதனால அவனுடைய முடியெல்லாம் அப்படியே ஒட்டி ஜடையாயிடுச்சு, கட்டி ஆயிடுச்சு. 7 ஜடை இருந்துச்சு. இந்த 7 ஜடைகளையும் இது 7 விதமான தன்மை, இல்லாவிட்டால் 7 விதமான பிரதிஷ்டை, இல்லாவிட்டால் 7 விதமான ஜீவியம். இதுல பிசாசு டெக்னிக்கலா என்ன பண்ணிட்டான், அவனுடைய 7 ஜடைகளையும் சிறப்பிச்சிட்டான். அதான் பெரிய பிரச்சனை. நமக்கு இந்த 7 ஜடை இருக்கா? இந்த 7 ஜடையில எதெல்லாம் சிறைச்சிருக்கிற, பிசாசு எதுல கை வச்சுட்டாங்கிறத நம்ம இப்ப சிந்திக்கணும். நீ சிம்சோனா இருந்தால், நான் சிம்சோனா இருந்தால், எனக்கும் உங்களுக்கும் 7 ஜடைகள், 7 பிரதிஷ்டை இருக்கணும். அது பிறந்தது முதல் அவன் நசரேயன். ஒரு விசுவாசி எப்போ மறுபடி பிறக்கிறானோ, இல்லாவிட்டால் ஆவியில பிறக்கிறானோ, அபிஷேகத்துலதான் ஆவியில பிறக்கிறது. ஆவியில பிறந்தது முதல் சாகுற வரைக்கும் அவன் யாரு? அவன் ஒரு நசரேயன். நியாயாதிபதிகள் 13:5. நீ கற்பந்தரித்து ஒரு குமாரனை பெறுவாய், அவன் தலையின் மேல் சவரன் கத்தி படவலாகாது. அந்த பிள்ளை பிறந்தது முதல் தேவனுக்கென்று நசரேயனாய் இருப்பான். இந்த பிறந்தது முதல் நமக்கு பல பிறப்பு இருக்கு. மறுபடி பிறத்தல் இருக்கு, ஜலத்தினால் பிறத்தல் இருக்கு, ஆவியினால் பிறத்தல் இருக்கு. என்னைக்கு அபிஷேகம் பெற்றோமோ அன்னையிலிருந்து நாம் சாகுற வரைக்கும் நமக்கு இந்த பிரதிஷ்டை இருக்கணும். 7 ஜடை. இந்த 7 ஜடையில சவரகன் கத்தி என்ன செய்யக்கூடாது? படவே கூடாது. நமக்கு இந்த 7 ஜடை இருக்கா? சிம்சோனால் உனக்கு அந்த 7 தன்மைகள் இருக்கணும். அந்த 7 தன்மைகளும் பாதுகாக்கப்பட வேண்டியது அவசியம். நான் 7 ஜடைகளை சிம்பிளா சொல்றேன். என்னாகமம் 6ஆம் அதிகாரம் 3-7 வரைக்கும் பார்த்தா இந்த 7 ஜடையும் இருக்கு. இந்த 7 காரியத்துல ரொம்ப கவனமா இருக்கணும். 1 3ஆம் வசனம். அப்படிப்பட்டவன் திராட்சரசத்தையும் மதுபானத்தையும் விலக்க கடவன். அவன் திராட்சரசத்தின் காடியையும் மற்ற மதுபானத்தின் காடியையும் திராட்சரசத்தினால் செய்த எவ்விதமான பானத்தையும் குடியாமலும் திராட்சை பழங்களையாவது திராட்சை வற்றல்களையாவது புசியாமலும் தான் நசரேயனாய் இருக்கும் நாளெல்லாம் திராட்சை செடி விதை முதல் தோல் வரையில் உள்ளவைகளினால் செய்யப்பட்ட யாதொன்றையும் புசியாமலும் இருக்க கடவன். இங்க பாருங்க, இங்க 2 ஜடை இருக்கு. ஒன்னு திராட்சரசம், மற்றொன்று மதுபானம். இந்த 2ம் விளக்கணும். இது அவனுடைய பிரதிஷ்டையில முக்கியமானது. ஃபர்ஸ்ட் பிரதிஷ்டை. ஒரு விசுவாசி, இல்லாவிட்டால் ஒரு ஊழியக்காரன், இல்லாவிட்டால் ஒரு அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவனுடைய பிள்ளையினுடைய முதல் தன்மை அவன் திராட்சை ரசத்தை விளக்கணும். இல்லைன்னு சொன்னா, அதுல சவரகன் கத்தி வந்துருச்சுன்னு சொன்னா வெள்ளம் நினைச்சிடும், நம்மளை விட்டு போயிடும். அந்நிய பாஷை வராது, ஆவியில் நிரம்ப முடியாது. முழங்கால நிக்கலாம், கொஞ்ச நேரத்துல டயர்ட் ஆயிடும், கொஞ்ச நேரத்துல சோர்ந்து போயிடுவோம், நம்முடைய மைண்ட் டிஸ்டர்ப் ஆகும், ஆவியில ஒன்னஸ் கிடைக்காது. அப்படியே நம்ம அங்க பார்ப்போம், இங்க பார்ப்போம், லேட்டா வருவோம், அப்படியே அசால்ட்டா கேர்லெஸ்ஸா வருவோம். உட்கார்ந்தாலும் ஒரு நிம்மதி இருக்காது, குழப்பமா இருக்கும், போராட்டமாவே இருக்கும். திராட்சரசம் அது ஒரு ஜடை. திராட்சரசத்தை அவன் டச் பண்ணவே கூடாது. அவன் பிறந்தது முதல் அவன் நசரேயனாய் இருப்பான். அதான் அங்க தேவன் கொடுத்த கட்டளை. அதுல எந்த பாதிப்பும் எந்த சூழ்நிலையிலையும் வரவே கூடாது. லூக்கா எழுதின சுவிசேஷம் யோவான் ஸ்நானகனை குறித்து ஆண்டவர் என்ன பேசினார்னு பாருங்க. லூக்கா 1:18-15. அவன் கர்த்தருக்கு முன்பாக பெரியவனாய் இருப்பான், திராட்சரசமும் மதுவும் குடியான். கர்த்தருக்கு முன்னால நம்ம பெரியவர்களாய் மாறணும்னா திராட்சரசம் குடிக்க கூடாது. அது ஒரு ஜடை, அது ஒரு பிரதிஷ்டை. ஆவிக்குரிய ஜீவியத்தில் வந்த பிறகு இந்த விஷயத்துல ரொம்ப நீங்க கவனமாக இருக்கணும். ஆனா நம்ம இதுல ரொம்ப கேர்லெஸ்ஸா இருக்கிறோம். திராட்சரசம்னா என்ன? நீதிமொழிகள் 20:1. திராட்சரசம் பரியாசம் செய்யும். திராட்சரசம் பரியாசம் செய்யும். ஊழியத்துக்கு வந்த பின்பு, அபிஷேகம் பெற்ற பின்பு, விசுவாசியாய் இருந்த பின்பு நமக்கு இந்த பரியாசம் நிக்கணும். ஃபர்ஸ்ட் ஜடை. பாதுகாக்கப்பட வேண்டிய ஜீவியம்,
திராட்சரசம் நமக்குள்ள வரக்கூடாது, பரியாசம் உள்ளே வரக்கூடாது. ஒரு சிலர்லாம் எல்லாரையும் பரியாசம் பண்றாங்க. அம்மாவை பரியாசம் பண்றான், அப்பாவை பரியாசம் பண்றான், ஊழியக்காரனை பரியாசம் பண்றான், குருடர்களை பரியாசம் பண்றாங்க, செவிடர்களை பரியாசம் பண்றாங்க, குறைபாடு உள்ளவர்களை பரியாசம் பண்றாங்க, அபிஷேகத்துல நிரம்புறவங்களை பரியாசம் பண்றாங்க, அந்நிய பாஷையை பேசி பரியாசம் பண்றாங்க. மனுஷகுமாரனுக்கு விரோதமாய் பேசுகிறது மன்னிக்கப்படும், பரிசுத்தாவியானவருக்கு விரோதமாய் பேசப்படுவது மன்னிக்கப்படுவதில்லை. நமக்குள்ள ஏதாவது பரியாசத்தின் ஆவி இருக்கா? சங்கீதம் முதல் வசனம் என்ன சொல்லுகிறது? 1ஆம் அதிகாரம் முதல்ல நம்ம பார்க்கும்போது என்ன செய்ய, பரியாசக்காரருடைய கூட்டத்துல உட்காராதே. பரியாசம் நமக்குள்ள இந்த நாட்களில் வயசாயிட்ட கூட ஒரு சிலர் எல்லாம் பரியாசம் பண்றாங்க. நமக்குள்ள இந்த அனுபவங்கள் இருக்கான்னு பார்க்கணும். பரியாசம் சொன்ன உடனே நீங்க நினைக்கிறீங்க சிரிக்க வைக்கிறது, பல்ல காட்டுறது, ஒருத்தரை குற்றம் சொல்றது, அங்க பாரு இப்ப இப்படி நடந்தான் அப்படி நடந்தான், அது ஒரு விதமான பரியாசம். நம்முடைய ஊழியத்தில் ஒரு சகோதரன் இருந்தாரு, பிரேம்னு. அவருக்கு கழுத்தை திருப்ப முடியாது. கழுத்து என்ன செய்யாது, கழுத்து திரும்பினா மொத்தமா என்ன செய்யணும், திரும்பணும். அந்த கழுத்து எலும்பு அப்படி நின்றுடுச்சு. அவர் நல்லா படிச்சிருக்கிறாரு, ஊழியத்துக்கு வந்தாரு, இப்ப ஊழியத்தை விட்டு போயிட்டாரு. நாங்கெல்லாம் ட்ரைனிங்ல இருக்கும்போது அவர் இருந்தாரு, நான் அவர் கூட விசிட்டிங்லாம் போயிருக்கேன். கழுத்து அப்படியே தான் நிற்கும். அப்ப நான் கேட்டேன், இது பிறப்புலயே இருந்துச்சான்? ஐயா அது ஒரு ஸ்டோரினாரு. இதே மாதிரி கழுத்து நின்ன ஒரு ஆளை நான் ரொம்ப பரியாசம் என்ன செஞ்சேன், பண்ணேன். அவனுக்கு எப்படியோ கழுத்து சரியில்லாம நெஞ்சிருச்சு. ஏதோ ஒரு பாதிப்புல ஒரு மனுஷனுக்கு பாதிப்பு இருந்துச்சு. நான் எப்பவும் டெய்லி போகும்போது அவனை பார்க்கும் போதெல்லாம் என்ன செய்யறது, பரியாசம் பண்றது. கடைசியில் நான் ஒரு நாள் மரத்துல இருந்து கீழே விழுந்து கழுத்து நெஞ்சிருச்சு அப்படின்னு நின்றுச்சு. ஊழியத்துக்கு வந்து அப்படித்தான் இருந்துச்சு, ஊழியத்துக்கு போன பிறகு அப்படித்தான் இருந்துச்சு. அப்ப பரியாசம், நமக்கு பரியாசம் இருக்கா? நீதிமொழிகள் 21:24. அகங்காரமும் இடும்பும் உள்ளவனுக்கு பரியாசக்காரன் என்று பெயர். அகங்காரமும் இடும்பும் உள்ளவனுக்கு என்ன பேரு? பரியாசக்காரன் என்று பெயர். ஒருத்தனை சிரிக்க வைக்கிறது, ஒருத்தனை தரக்குறைவா நடத்துறது, அவனை பார்த்து சிரிக்கிறது, பல்ல காட்டுறது, அவனை மாதிரியே மாக்கிங் பண்றது, அவனை மாதிரி பேசுறது, அவனை மாதிரி சிரிக்கிறது, அவனை மாதிரி செயல்படுத்துறது, அது ஒரு என்னது, பரியாசம். இரண்டாவது பரியாசம், அகங்காரமும் இடும்பும் உள்ளவனுக்கு என்ன பேரு? பரியாசக்காரன் என்று பெயர். நமக்குள்ள இந்த திராட்சரசம் அது ஒரு ஜடை, நமக்குள்ள அது ஒரு பிரதிஷ்டை. திராட்சரசத்துக்கு கிட்ட போக கூடாது, நீ பரியாசத்துக்கு கிட்ட என்ன செய்யக்கூடாது, போகக்கூடாது. ஒண்ணு, பரியாசம் பண்ணுகிறதுனால உங்களுடைய கட்டுகள் என்ன செய்கிறது, பலத்து போகிறது. உங்க பிரச்சனை தீராததுக்கு காரணமே பரியாசம். அப்படி ஒரு வசனம் உண்டு, பரியாசத்தினால், பரியாசம் பண்ணுகிறதுனால் உங்கள் கட்டுகள் பலத்து போகாதபடி. ஏசாயா 28:22. உங்கள் கட்டுகள் பலத்து போகாதபடி பரியாசம் பண்ணாதிருங்கள். அப்ப நமக்குள்ள கிண்டல் கேலி பண்ணுகிறது ஒரு பரியாசம். இரண்டாவது அகங்காரம் ஒரு பரியாசம். அடுத்து இடும்பும் உள்ளவன். இடும்புன்னா என்ன செய்யறது தெரியுமா? வம்பிழுக்கிறது. இடும்புன்னா என்னது? வம்பிழுக்கிறது. சும்மா இருக்கிறவனை போய் சீன்றது, சும்மா இருக்கிற ஆளை போய் வம்புக்கு இழுக்கிறது. நீ அப்படி சொன்னியாமே, இப்படி சொன்னியாமே, ஏன் முறைச்சு பாக்குற, என்ன திரும்பி பாக்குற, இப்படி ஏதாவது வம்பு பண்றது. இப்படிப்பட்ட ஆவி இருந்தாலுமே உனக்கு பரியாசம் காரன் என்று பெயர். உன்னால அபிஷேகத்துல நிரம்ப முடியாது. பேதுரு சொல்லுகிறார், கடைசி காலத்துல இந்த பரியாசக்காரர்கள் வருவார்கள். 2 பேதுரு 3:3. ஏசு எங்கெங்க வருவாரு, இப்படித்தான் சொல்லிக்கிட்டே இருக்காரு அப்படின்னு ஒரு விசுவாசி சொல்லிட்டான்னா அவனுக்கு பேர் என்னது? பரியாசக்காரன். சுய இச்சைகளின்படி தான் இஷ்டத்துக்கு நடந்தான்னா அவனுக்கு பேரு பரியாசக்காரன். 2 பேதுரு 3:3. முதலாவது நீங்கள் அறிய வேண்டியது என்னவெனில், கடைசி நாட்களில் பரியாசக்காரர் வந்து தங்கள் சுய இச்சைகளின் படியே நடந்து அவர் வருவார் என்று சொல்லுகிற வாக்குத்தத்தம் எங்கே? பிதாக்கள் நித்திரை அடைந்த பின்பு சகலமும் சிருஷ்டிப்பின் தோற்றம் முதல். சுய இச்சைகளின்படி நடக்கிறவர்கள் யாரு? பரியாசக்காரர். அப்ப நம்முடைய பிரதிஷ்டை எப்படி இருக்கு, நம்முடைய ஜடை எப்படி இருக்கு? திராட்சரசம் நம்ம என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க கூடாது ஒயின் குடிக்கிறதுன்னு. திராட்சரசம் பரியாசம் செய்யும். பரியாசம் பண்ணுகிறவன் யாரு? அவனுடைய கட்டுகள் பலத்து போகும். அகங்காரமும் இடும்பும் உள்ளவனுக்கு பரியாசக்காரன் என்று பெயர். சுய இச்சைகளின்படி நடக்கிறவனுக்கு பரியாசக்காரன் என்று பெயர். வருகிறார், எங்கெங்க வர்றார் இயேசு அப்படின்னு சொல்றவனுக்கு பேர் என்னது? பரியாசக்காரன் என்று பெயர். யூதா 18. இதுக்கு இன்னொரு சம்பந்தமான வசனம். யூதா 18. கடைசி காலத்திலே தங்கள் துன்மார்க்கமான இச்சைகளின்படி நடக்கிற பரியாசக்காரர் தோன்றுவார்கள் என்று உங்களுக்கு சொன்னார்களே. இவர்கள் பிரிந்து போகிறவர்களும் ஜென்ம சுபாவத்தாரும் ஆவி இல்லாதவர்களுமாமே. துன்மார்க்கமான இச்சைகளின்படி நடக்கிற பரியாசக்காரர். அப்ப எப்ப நம்ம பரியாசம் பண்ண ஆரம்பிச்சிட்டோமோ நம்முடைய ஃபர்ஸ்ட் ஜடையில பிசாசு கை வச்சுட்டான் அப்படின்னு அர்த்தம். சவரகன் கத்திய வச்சுட்டான். உனக்கு ஒரே கிண்டலும் பரியாசமும் விளையாட்டமும் சண்டையும் வம்பும் பேச்சும் தும்பும், எங்கேயாவது வம்பு இழுக்கிறது, அதை பண்றது இதை பண்றது, அதெல்லாம் வருவாருங்க, மெல்ல வருவாரு. ஏசு எங்க வர்றாரு, நம்ம இஷ்டத்துக்கு போலாம். இந்த லெவலுக்கு நீ வந்துட்டேன்னா உன் ஃபர்ஸ்ட் ஜடைய யார் கை வச்சுட்டா? சத்துரு
கை வச்சிட்டான், சவரகன் கத்தியே வச்சிட்டான்னு அர்த்தம். ரெண்டாவது, அப்படிப்பட்டவன் திராட்சரசத்தையும் மதுபானத்தையும் விளக்க கடவன். மதுபானம் நீதிமொழி 20:1 2வது பகுதி. திராட்சரசம் பரியாசம் செய்யும், மதுபானம் அமளி பண்ணும். மதுபானம் ஒருத்தன் குடிச்சான்னா அவனுடைய கண்கள் ரத்தம் கலங்கின கண்களாய் மாறும், அவனுடைய கால்கள் பரஸ்திரிகளை நோக்கும். நீதிமொழி 21:29 இருந்து இவங்க ஹிஸ்டரி வருது. யாருக்கு வேதனை, யாருக்கு துக்கம், யாருக்கு சண்டைகள், யாருக்கு புலம்பல். சண்டை வந்துருச்சு, வீட்டுல குடும்பத்துல பிரச்சனைகள் பண்ணிட்டீங்க, தலையிட்டுட்டீங்கன்னு சொன்னாலே நீ அடுத்த ஸ்டெப்புக்கு 2வது ஜடையில என்ன செஞ்சிட்டான், பிசாசு கத்தி வச்சுட்டான், அமளி பண்ணிட்ட. மதுபானம் என்ன செய்யும், அமளி பண்ணும். ஒரு சிலர் காலையிலேயே சண்டையை ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அதுக்கு தான் ஏசாயால சொல்லியிருக்கு, அதிகாலமே சாராயத்தினால் சூடு உண்டாக்கும்படி கிளம்புறவர்களுக்கு ஐயோ. நம்ம தான் சாராயம் குடிக்கிறது இல்லையே, ஆனா சாராயம் வேற மாதிரி குடிக்கிற, அப்படிதானே? ஏசாயா 5:11. சாராயத்தை நாடி அதிகாலமே எழுந்து மதுபானம் தங்களை சூடாக்கும்படி தரித்திருந்து இருட்டு போகும் அளவும் குடித்துக் கொண்டே இருக்கிறவர்களுக்கு ஐயோ. அப்படின்னா என்ன அர்த்தம்? காலையில சண்டையை ஸ்டார்ட் பண்ணி மத்தியானம் வரைக்கும் அதை நீடிக்க வைத்து நைட் எல்லாம் சண்டை போட்டு அடுத்த நாளும் ஸ்டார்ட் பண்றிய, உன் பிரதிஷ்டை என்ன ஆகுறது? உன்னுடைய ஜடையில பிசாசு கையை கத்திய வச்சுட்டான். அதனால அபிஷேகம் வராது, அப்படியே சிலை மாதிரி உட்கார்ந்துருக்கலாம், சும்மா உட்கார்ந்து போலாம். அபிஷேகம் பெற்றவங்க தான். யாருக்கு துக்கம், யாருக்கு வேதனை, யாருக்கு சண்டைகள், யாருக்கு புலம்பல், யாருக்கு காரணம் இல்லாத காயங்கள், இதெல்லாம் அங்கதான். அது பாம்பை போல கடிக்கும், விரியனை போல தீண்டும். கடைசியில இந்த மதுபானம் குடிக்கிறவனுக்கு சொரணம் இருக்காது. என்ன பிரசங்கம் பண்ணாலும் சொரணம் இருக்காது. நேரடியா வச்சு ஏசுங்க, சொரணையே இருக்காது. குடிகாரனை பாத்தீங்களா? அதனாலதான் சில விசுவாசிகளுக்கு இந்த பிரசங்கம், காத்திருப்பு கூட்டம், சுத்திகரிப்பு இதுல என்ன வராது, சுத்தமா சொரணையே வராது. நல்லவனுக்கு என்னது, லேச தொட்டா போதும், ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம்ன்றான். நீதிமொழி 23 கடைசி 25 பாருங்க. என்னை அடித்தார்கள், எனக்கு நோகவில்லை, என்னை அறைந்தார்கள், எனக்கு சுரணை இல்லை. சொரணை இருந்தாதான், சூடு சொரணை இருந்தாதான் நீ நல்லா இருவிய. ஒரே பிரசங்கம் உனக்கு கிளியர் ஆகிடுமே, ஒரே முழங்கால உனக்கு சரியாயிடுமே. எத்தனை அடிகள், எத்தனை ட்ரிப்புக்கு அத்தனை நியாயம் தீர்த்திருக்கிறார், எத்தனை தரம் மன்னிச்சிருக்கிறார். மறுபடி நம்முடைய பிரதிஷ்டையில நம்ம பிசாசு கை வைக்க இடம் கொடுக்கிறோம். ஃபர்ஸ்ட் ஜடை, திராட்சம் ரசம், திராட்சை செடி சம்பந்தப்பட்ட எதுவுமே இருக்கக்கூடாது. பரியாசம் இருக்கக்கூடாது, இடும்பு இருக்கக்கூடாது, அகங்காரம் இருக்கக்கூடாது, சுய இச்சை இருக்கக்கூடாது, ஏசு வருவாருங்கிற எங்க வர்றாருங்கிற கேள்வி இருக்கக்கூடாது. உட்காந்து கிண்டல் கேள்வி பரியாசம் பண்ணி விளையாட்டு ஒரே ஜோக் அடிச்சுட்டு போக கூடாது. இது எல்லாமே முதல் பிரதிஷ்டையில பிசாசு கை வைக்கிற அனுபவம். ரெண்டாவது அமளி, சண்டை, சொரணை இல்ல, எல்லா வாக்குவாதம், கெட்ட வார்த்தை பேசினாலும் சொரணை இல்ல. முந்திலாம் அப்படி கிடையாது, லேசா ஒரு எண்ணங்கள்ல சோத்திரம் 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 சோத்திரமா. அதான் பாஸ்டர் போன ஊழியக்கார கூட்டத்தில் எங்களுக்கு சொன்னாங்க, சவுலுடைய சால்வைய தொங்கலை அறுத்ததுக்கு தாவீதின் மனதை நெஞ்சிருச்சு, அடிச்சுக்கிட்டே இருந்துச்சு, சோத்திரம் சோத்திரம் சோத்திரம், ஐயோ அடுத்தவன் சால்வையை அறுத்துட்டமே. ஆனா பத்சேபாளை எடுத்துக்கிட்டதும் உரியாவை கொன்னதும் அவனுக்கு என்ன செய்யல, மனசுல அடிக்கல, துடிக்கல. ஆரம்பத்துல பாவம் செஞ்சா மனசுல ஒரு வேதனை உண்டாகும். இப்ப துணிகரங்கள் பெருகி போய் இஷ்டத்துக்கு போனதுனால நமக்கு என்ன தப்பு பண்ணாலும் நல்லா உட்கார்ந்துட்டு அப்படியே வாயை தொடச்சிட்டு வந்து உட்கார்ந்துடுறோம், ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நமக்கு சொரணையே இல்ல, நம்ம இப்படி போறோமே, கர்த்தருடைய சமூகத்துல பெருமையா போய் நிக்கிறோமேன்னு யோசனை இல்ல. மூணாவது ஜடை, 5ஆம் வசனம், என்னாகமம் 6:5. அவன் நசரேய விரதம் காக்கும் நாளெல்லாம் சவரகன் கத்தி அவன் தலையின் மேல் படலாகாது. சவரகன் கத்தி அவன் தலையில படலாகாது. அதுதான் மெயின். அந்த கத்தி என்னைக்கு பட்டுச்சோ அன்னைக்கு லைஃப் முடிஞ்சு போச்சு. இது பிரதிஷ்டையை உடைக்கிற அனுபவத்தை காண்பிக்கிறது. பொருத்தனை, தீர்மானம், நேர்த்திக்கடன், ஆண்டுடைய சமூகத்தில் எடுத்த தீர்மானங்கள், உடன்படிக்கைகள், இவைகளை உடைக்கிறதை காண்பிக்கிறது. நசரேய விரதம் காக்கும் நாளெல்லாம் சவரகன் கத்தி அவன் தலையின் மேல் படல் ஆகாது. உன் பிரதிஷ்டையில கை வச்சினா கிறிஸ்து மேல கை வச்ச மாதிரி. நமக்கு யாரு தலை? கிறிஸ்து நமக்கு தலையாக இருக்கிறார். தலையில கை வைக்க கூடாது. தேவனோடு பண்ண பிரதிஷ்டையில நீ கை வைக்கவே கூடாது. அது அப்படியே பாதுகாக்கப்படணும். பண விஷயமோ, நில விஷயமோ, வீடு விஷயமோ, பிள்ளை விஷயமோ, ஊழிய விஷயமோ, தொழில் விஷயமோ, ஜபமோ, உபவாசமோ, டிரெஸ்ஸோ, சாப்பாடோ, எதுல நீங்க பிரதிஷ்டை பண்ணிருக்கீங்கன்னு உங்களை நீங்களே ஆராய்ந்து பாருங்க. நீ பண்ண பிரதிஷ்டையில கை வைக்க கூடாது, உடைக்க கூடாது, தீர்மானத்தை மீறக்கூடாது. பைபிள் ரீட் பண்றது, ஜெபம் பண்றது, உபவாசம் போடுறது, ட்ரெஸ் பண்றது, கூட்டங்களுக்கு வர்றது, தசம பாகம், காணிக்கை, விசுவாசம், பரிசுத்தம், ஜபம், விழிப்பு ஜபம், இப்படி நீங்க என்னெல்லாமோ உங்களுக்கு எந்தெந்த சூழ்நிலையில ஆவியானவர் உங்களுக்கு எப்படி எப்படிலாம் இடைப்பட்டாரோ அந்தந்த ரீதியில நீங்க நெஞ்சிருப்பீங்க, பிரதிஷ்டைய பண்ணிருப்பீங்க. நான் எவ்வளவோ பிரதிஷ்டை பண்ணிருக்கேன்.
அதே மாதிரி நீங்களும் உங்களுடைய பக்தி விருத்திக்கு எதுவாக கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோடு இடைப்பட்ட பல மரண கட்டுகள், பல மரண போராட்டங்கள், வியாதி, ஆக்சிடென்ட், இப்படி பல நேரங்களில நீங்க பல விதங்களில் பிரதிஷ்டை பண்ணியிருக்கலாம். பிள்ளைகளுக்காக, உங்களுக்காக, தனிப்பட்ட ஜீவியத்துக்காக, பரிசுத்தத்துக்காக. அதெல்லாம் உங்களுடைய ஆவிக்குரிய ஆண்டவருக்கும் உங்களுக்கும் உள்ள ஒரு தனியான தொடர்பு. அது ஒவ்வொரு விசுவாசிக்கும் இருக்கணும், ஊழியர்களுக்கு இருக்கணும். அப்படிப்பட்டவர்களை தான் பைபிள் சொல்லுது பரிசுத்தவான்கள். பலியினால் என்னோடு கூட உடன்படிக்கை பண்ணின என்னுடைய பரிசுத்தவான்களை கூட்டி சேருங்கள் என்பார். எக்காரணத்தை முன்னிட்டும் ஓம் பிரதிஷ்டையில கத்தி வைக்க கூடாது, நீ வைக்க கூடாது. அது எப்படின்னா என்ன அர்த்தம்? நீயே ஒரு பிள்ளைய வளர்த்து நீயே அந்த பிள்ளைய நிஜற கொல்றன்னு அர்த்தம். உன்னுடைய தலையில உள்ள அந்த முடியில, அந்த பிரதிஷ்டையில பிசாசு கை கத்தி வைக்க இடம் கொடுக்க கூடாது. எப்ப ஒரு பொருத்தனை பண்ணினான், ஆனா குறுக்க அவன் பிள்ளை வந்துட்டா, அவன் அழுதான். அதனாலதான் பைபிள்ல சொல்லி இருக்கிறது, பொருத்தனை பண்ணின பின்பு யோசிக்கிறது அவனுக்கு கண்ணியாயிருக்கும். பொருத்தனை பண்ணி நிறைவேற்றாதிருந்தால் அது அவனுக்கு பாவமாகும், பொருத்தனை பண்ணாதிருந்தால் அது அவனுக்கு பாவம் இல்லை. உபாகமத்தில் இதுக்கெல்லாம் தெளிவான வசனங்கள் உண்டு. பொருத்தனைன்னு வந்துட்டா நீ அதை கர்த்தர் உன்கிட்ட கேட்பாரு, அந்த விஷயத்துல நீ கவனமாக இருக்கணும். பொருத்தனை நீ செய்யாட்டா பரவாயில்ல, செஞ்சுட்டு நிறைவேற்றாட்டா அது ஒரு குற்றம்னு பைபிள் சொல்லுது. 23, 22, 21, 22, 23. நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பொருத்தனை பண்ணி இருந்தால் அதை செலுத்த தாமதம் செய்யாதே. உன் தேவனாகிய கர்த்தர் அதை நிச்சயமாய் உன் கையில் கேட்பார், அது உனக்கு பாவமாகும். நீ பொருத்தனை பண்ணாதிருந்தால் உன்மேல் பாவம் இல்லை. உன் வாயினால் சொன்னதை நிறைவேற்ற வேண்டும். உன் தேவனாகிய கர்த்தருக்கு உன் வாயினால் நீ பொருத்தனை பண்ணி சொன்ன உற்சாக பலியை செலுத்தி தீர்ப்பாயாக. செலுத்தி தீர்ப்பாயாக. அது உன் மேல விழுந்த கடமை. அதுல சவரகன் கத்தி என்ன செய்யக்கூடாது, படவே கூடாது. நம்ம எவ்வளவு பொருத்தனை பண்ணிருப்போம் யோசிச்சு பாருங்க. எத்தனைய உடைச்சிருப்போம் பாருங்க, எத்தனையில சவரகன் கத்தி பட்டிருக்குன்னு பாருங்க. 4வது ஜடை என்னாகுமோ 6:5 2வது பகுதி. அவன் கர்த்தருக்கென்று விரதம் காக்கும் காலம் நிறைவேறும் அளவும் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும். அது தேவன் அவன்கிட்ட எதிர்பார்க்கிற 4வது ஜடை. ஒரு நசரேயனுடைய கேரக்டர்ல பரிசுத்தம் இருக்கணும். சிம்சோன் விழுந்ததுக்கு பல காரணங்கள். அவன் ஜடை அந்த பெண் சிறைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணதுக்கு காரணமே இவன் பரிசுத்தமா இல்ல. அவன் முதல்ல காசால திம்னாத்துல ஒரு பெண்ணை வச்சிருந்தான், அடுத்து ஒரு பெண்ணை வச்சிருந்தான், அடுத்து 3வது பெண்ல அவனுடைய வாழ்க்கை முடியுது. பரிசுத்தங்கிறது ரொம்ப முக்கியம். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிப்பது இல்லை. நம்முடைய பேச்சில, நினைவுல, சிந்தையில, தோற்றத்துல, உணர்வுல, வாஞ்சையில, விருப்பத்துல, ஊழியங்களில, ஜீவியத்துல, பழகுதல்ல, பண விஷயத்துல, பேச்சு, எந்தெந்த காரியத்திலையும், சிரிப்புல கூட உனக்கு பரிசுத்தம் இருக்கணும். இல்லாட்டா அதனாலதான் முத்தத்தினால் என்னை காட்டி கொடுக்கிறாயோன்னு கேட்டாரு. முத்தம் பண்றான், ஆனா அதுல என்ன இருக்கு? துரோகம் இருக்கு. அதனாலதான் பைபிள் சொல்லுது பரிசுத்த முத்தத்தோடு ஒருவர் வாழ்த்துங்கள். அப்ப நமக்கு இந்த நாட்கள்ல யோசிச்சு பாருங்க நம்முடைய பரிசுத்தம் என்னன்னு. நியாயாதிபதிகள் 14 1ஆம் வசனத்துல ஒரு பெண்ணை நேசிச்சு அவளை கெட்ட போயிட்டான். திரும்ப 16ஆம் அதிகாரத்துல 1ஆம் வசனத்துல அங்க ஒரு வேசியை கண்டு அவளோட ஐக்கியமாக்கி கொண்டான். அதற்கு பின்பு 4ஆம் வசனத்துல 16 நாள்ல தெளிலால் என்னும் பேர் ஒரு பெண்ணோடு சிநேகமா இருந்தான். இங்க பரிசுத்தம் இல்ல. அதே அந்த இடத்துலதான் அவனுடைய வாழ்க்கை என்ன செய்யுது? அஸ்தமனத்தை சந்திக்கிறது. சும்மா இந்த விசுவாச பாதையில ஏதோ ஒரு விசுவாசின்னு போக முடியாது. ஒரு விசுவாசினுடைய 4வது தானம் இல்லாவிட்டால் 4வது ஜடைங்கிறது என்னது? பரிசுத்தம். மோசேட்ட கேட்கிறாரு, நீ அந்த ஜனத்துக்கு முன்னால என்ன நீ பரிசுத்தம் பண்ணல, அதனால உனக்கு காணானே கிடையாதுன்ட்டார். எப்படி இருக்கும்? அவன் எங்க பரிசுத்தம் பண்ணல? அவன் அந்த ஜனத்தின் மத்தியில இந்த கண்மலையில இருந்து தண்ணீரை புறப்பட பண்ண கூடுமோ அப்படின்னு டென்ஷன் ஆயிட்டான், வெசனப்பட்டு பேசினானா. அதை கர்த்தர் சொல்றாரு, நீ என்னை பரிசுத்தம் பண்ணவே இல்ல, அதனால கானானுக்குள்ள நீ கால் வைக்க கூடாதுன்னு அதுல கரெக்டா நின்னுட்டார். அப்ப நம்முடைய 4வது ஜடை பரிசுத்தம். பரிசுத்தம் தான் உனக்கும் தேவனுக்கும் இருக்கிற மெயின் லிங்க். 3 ஜடை இங்க, 3 ஜடை இங்க, சென்டர் ஜடை எது? 4வது ஜடை எது? புரியுதா? திராட்சரசம், மதுபானம், சவரகன் கத்தி படக்கூடாது. 4வது என்னது? பரிசுத்தம். இதுதான் மெயின். இது இல்லாம ஒருவன் தேவனை என்ன செய்ய முடியாது? தரிசிக்க முடியாது. நம்முடைய பழக்க வழக்கங்களை தேவன் பார்த்துக்கிட்டே இருப்பார். ஒரு ட்ரிப் மன்னிச்சாரு திம்னாத், 2வது காசா அதையும் மன்னிச்சாரு, 3வது இவட்ட போய் விழுந்தான், அது பாதாளத்திலேயே போய் விழுந்துச்சு. வசனம் சொல்லுகிறது நீதிமொழிகள்ல, அவளுடைய வீடு மரணத்துக்கு போகும் வழி, பாதாளத்துக்கு போகும் வழி, அங்கேயே தான் போயிட்டான். அவனுடைய வாழ்க்கை அங்கதான் முடிவை சந்தித்தது. வாசிங்க 7, அவளுடைய வீடு 7:27. அவள் வீடு பாதாளத்துக்கு போகும் வழி, அது மரண அறைகளுக்கு கொண்டு போய்விடும். அவனை கரெக்டா கொண்டு போய் செட்டில் பண்ணிடுச்சு. அவள் வீடு பாதாளத்துக்கு போகும் வழி, தோல்வியின் வழி.
போய் அங்கேயே விழுந்துட்டான். 4வது ஜட பரிசுத்தம், அதுல கத்தி வைக்க கூடாது. 5வது அதே வசனம், அவன் விரதம் காக்கும் நாளெல்லாம் பரிசுத்தமா இருந்து தன் தலைமயிரை என்ன செய்ய கடவன், வளர விடக்கடவன். அப்படின்னா என்ன அர்த்தம்? நமக்குள்ள ஒரு கிறிஸ்துவுக்கு ஏதுவான வளர்ச்சி உண்டாகிட்டே இருக்கணும். ஒவ்வொரு நாளும் நம்முடைய பிரதிஷ்டையில ஒரு வளர்ச்சி, ஜெபத்துல ஒரு வளர்ச்சி, நம்முடைய விசுவாசத்துல ஒரு வளர்ச்சி, கிறிஸ்துவின் நிறைவான ஒரு வளர்ச்சி. அப்படி எபேசியர்ல வாசிக்கலாம், பல இடங்கள்ல வாசிக்கலாம். நல்ல ஒரு ஆவிக்குரிய வளர்ச்சி நமக்கு இந்த நாட்கள் என்ன செய்யணும், உண்டாகணும். ஒரு சரியான வளர்ச்சி இல்லைன்னா பிரயோஜனம் இல்லை. இன்னைக்கு அநேகருக்கு சரியான வளர்ச்சி இல்லை. 2 பேதுரு 3:18 நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள். அவருக்கு இப்பொழுதும் என்றென்றைக்கும் அவருடைய கிருபையிலே வளருங்கள். தன் தலைமயிரை என்ன செய்யணும், வளர விட்டுக்கிட்டே இருக்கணும். பிரதிஷ்டை நீ கூட்டிக்கிட்டே இருக்கணும். உன்னுடைய ஆண்டவருடைய கிருபையில நீ வளர்ந்துகிட்டே இருக்கணும். அவரை அறிகிற அறிவுன்னா என்னது? பிரதிஷ்டை தான். உலகத்தை வெறுக்கிறது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டமென்று விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன். சுத்தமா உனக்குள்ள வளர்ந்துகிட்டே இருக்கணும். அவரை அறிகிற அறிவின் மேன்மை உலகத்தை வெறுக்கிறது, கிறிஸ்துவுக்குள்ள வளர்றது. நம்ம அப்படி வளர்றோமா? நமக்குள்ள அப்படி வளருதல் உண்டாகுதா? வளர முடியுதா? 1 பேதுரு 2:3 நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய களங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சையாய் இருங்கள். ஒவ்வொரு நாளும் வளரணும். வசனத்தை நம்ம தியானிக்க நம்முடைய ஜீவியத்துல ஒரு தெய்வீக வளர்ச்சி உண்டாகும். எங்க வாசிக்கிறோம்? கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சிக்கு தக்க எபேசியர் 4:11 மேலும் நாம் அனைவரும் தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமைப்பட்டவர்களாகி கிறிஸ்துவினுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்க கிறிஸ்துவினுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்க பூரண புருஷராகுவது. இயேசுவை போல வளரணும். இயேசுவினுடைய நிறைவுக்கு நம்ம வளரணும். இல்லைன்னா பிரயோஜனம் இல்ல. 5வது பிரதிஷ்டைங்கிறது உனக்குள்ள வளர்ந்துகிட்டே இருக்கணும். அதுல கை வைக்க கூடாது, அப்படி குறைஞ்சிடக்கூடாது, டவுன் ஆயிடக்கூடாது, இல்ல அப்படி ஸ்டாக்னேட் ஆகி தேங்கி போய் நிக்க கூடாது. நமக்குள்ள ஒவ்வொரு நாளும் ஒரு வளர்ச்சி உண்டாகிட்டே இருக்கணும். இயேசுவை போல நமக்குள்ள ஒரு வளர்ச்சி. 6வது என்னாகுமோ 6:6 அவன் கர்த்தருக்கென்று விரதம் காக்கும் நாளெல்லாம் யாதொரு பிரேதங்கள் அண்டையில் போக கூடாது. அவன் விரதம் காக்கிற வரைக்கும் அந்த பிரதிஷ்டையில இருக்கிற ஒரு விசுவாசிய, ஒரு ஊழியக்காரனோ பிரேதத்துக்கு பக்கத்துல போக கூடாது. யாதொரு பிரேதத்தின் பக்கத்திலும் போக கூடாது. அப்படின்னு என்ன அர்த்தம்? எழுத்தின் பிரகாரமானது அன்றைக்கு உள்ள பிரதிஷ்டை பிரமாணம். இன்னைக்கு உள்ள பிரேதம் என்ன? செத்து போன, மரித்து போன, பின்மாறி போன, சபையை விட்டு விலகி போன, தேவனை விட்டு தூரம் போன, தடுமாறி போன, எருசலேமில் இருந்து எரிகோவுக்கு போன இவங்கிட்ட என்ன செய்யக்கூடாது? நீ போக கூடாது. பிரேதத்து பக்கத்துல போக கூடாது. யாதொரு பிரேதத்தின் பக்கத்திலும் போக கூடாது. விரதம் காக்கும் நாளெல்லாம் யாதொரு பிரேதத்தண்டையிலும் போயிடக்கூடாது. ரொம்ப கவனமா இருக்கணும். நீங்க அவங்க கிட்ட போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க செத்தவங்களை போய் குளிப்பாட்டிட்டு வாங்க, செத்தவங்களை போய் தூக்கி பெட்டியில வச்சு அடக்கம் பண்ணிட்டு வாங்க. அந்த பூவு, அந்த சென்ட், அந்த ஸ்மெல் எல்லாம் எங்க இருக்கும்? உங்க மேல இருக்குமா இருக்காதா? நிச்சயமா இருக்கும். அப்படியே இருக்கும். அதனாலதான் பிரேதத்தை பார்த்துட்டு வந்தா நம்ம கைய காலை கழுவுறோம், ட்ரெஸ்ஸை கழுவுறோம், என்னெல்லாமோ பண்றோம், தலையில தண்ணியை தெளிக்கிறான், காலை கழுவுறான், கைய கழுவுறான். எப்படியாவது அதை என்ன செய்யணும்? போயிடணும். நமக்குள்ள பிரேதத்தண்டையில் போகிறோமா? ஒருத்தன் கேட்கறான், எங்க அப்பாவை போய் அடக்கம் பண்ணிட்டு வரேன்னு. அவர் சொன்னாரு, மரிச்சவன் என்ன செய்யட்டும், மரித்தவனை அடக்கம் பண்ண, நீ வா என் பின்னால. பிரேதம் உனக்குள்ள இருக்கா? கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது. ஒரு விசுவாசம் இல்லாம இருந்தாலே அது கிரியை இல்லாத விசுவாசம், செத்து போனது. உனக்குள்ள பிரேதங்கள் இருக்கா? பின்மாற்றக்காரங்களோட ஐக்கியம் இருக்கா? பிரதிஷ்டையை உடைத்தவங்களோட ஐக்கியம் இருக்கா? விசுவாசத்தை மறுதளித்தவங்களோட உங்களுக்கு ஐக்கியம் இருக்கா? உபதேசத்துக்கு மாறாய் வாழ்களோட ஐக்கியம் இருக்கா? திருடனோடு ஒருமித்து போகிறாய், விபசாரக்காரரோடு உனக்கு பங்குண்டு. 7வது வசனம் என்னாகுமோ 6:7 அவன் தன் தேவனுக்கென்று செய்த நசரேய விரதம் அவன் தலையில் மேல் இருக்கிறபடியால் மரணமடைந்த தன் தகப்பனால் ஆகிலும், தாயினால் ஆகிலும், சகோதரனால் ஆகிலும், சகோதரியானாகிலும் தன்னை தீட்டுப்படுத்தலாகாது. 7வது, எந்த சூழ்நிலை யார் நிமித்தமோ தீட்டுப்படக்கூடாது. இதுதான் என்னது? 7வது ஜட. 7வது ஜட வந்து தீட்டுங்கிறத வந்துடக்கூடாது. பழைய ஏற்பாட்டில் ஒருத்தன் தீட்டுன்னு சொல்லிட்டானா, தீட்டுப்பட்டவனை தொட்டவன் தீட்டு, தொட்டவனை
தொட்டவன் தீட்டு. பைபிள் இப்படி சொல்லுது பாருங்க. இந்த கரண்ட்ல ஒருத்தன் கை வச்சுட்டு எழுதிட்டு இருக்கான்னு வச்சுக்கோங்க, பாசத்துல ஓடி போய் அம்மா போய் பிடிச்சாலும் அடுத்த அம்மாவும் இதே தான். அதுக்கடுத்து அப்பா போய் என் பிள்ளை என் மனைவின்னு போய் பிடிச்சாலும் இதுதான். அப்படிதானே? உண்மைதானே? அடி வரிசையா அவ்வளவு வரையும் அடிச்சு தூக்கும். அது அதே போல வேதம் சொல்லுகிறது, தீட்டு யாருக்காக கூட தீட்டுப்படக்கூடாது. பாஸ்டருக்காகவும் சரி, அக்காவுக்குனாலும் சரி, அம்மச்சிக்குனாலும் சரி, அண்ணனுக்குனாலும் சரி, தன் தகப்பனுக்காகவும் தாய்க்காகவும் சகோதரனுக்காகவும் சகோதரிக்காகவும். அதாவது ஊழியத்துக்கு வந்த பிறகு கூட விசுவாசியா இருக்கும் போது கூட ஏசுட்டு வந்து சொல்றாங்க, உங்கள் தாயும் உங்கள் சகோதரனும் வெளியே நிக்கிறாங்க. யாரு இவங்க? தான் யாரு? எனக்கு தாயும் சகோதரனும். அப்படின்னா என்ன அர்த்தம்? தேவசித்தம் செய்கிறவர்களுடைய ஜீவியத்தின் நிமித்தம் கூட நீ என்ன செய்யக்கூடாது? தீட்டுப்படக்கூடாது. அதான் அதனுடைய வசனம். நமக்கு வந்து தேவசித்தம் செய்யறவன் தான் யாரு? தாய் தகப்பன். பைபிள் சொல்லுது, அவனாலாகிலும் கூட நீ என்ன செய்யக்கூடாது? தீட்டுப்பட கூடாது. பிரதிஷ்டையில இருக்கிறவங்க கூட தடுமாறுவாள். அவங்க நிமித்தம் கூட நீ என்ன செய்யக்கூடாது. இதான் 7வது தீட்டுங்கிறது சப்ஜெக்ட். தீட்டுங்கிறது தமிழ்ல ஒரு மோசமான வார்த்தை. அது ஒரு சப்ஜெக்ட், ஒரு பெரிய பாடம். நீங்க பழைய ஏற்பாடை படிச்சு பாத்தீங்கன்னா பைபிள்ல வந்து இந்த தீட்டுங்கிறது ஒரு பெரிய சப்ஜெக்ட். யாரெல்லாம் தீட்டுப்படுவாங்க, எதனாலெல்லாம் மனுஷன் தீட்டுப்படுறான், அது வந்து அந்த சப்ஜெக்ட் நான் இன்னும் போனதில்லை. எனக்கு அது அதிகமா நான் அதை தீவிரம் காட்டிக்கொள்ளல. ஆனா ஒருத்தனை தொட்டுட்டீங்கன்னா பரிசியா தீட்டு தான். லேவியராகமம் 13:40. அந்த வியாதி இருந்தா அவனே என்ன சொல்லிட்டே அலையணும்? தீட்டு. இன்னொரு வசனம் உண்டு, தொட்டவனை தொட்டவன் தீட்டு. என்னாகமம் 19:22. தீட்டு போட்டவனை தொட்டவன் தீட்டு. வரிசையா இருக்கு. 11ஆம் வசனம், செத்து போனவனுடைய பிரேதத்தை தொட்டவன் 7 நாள் தீட்டு. அவனை தொட்டவன் அதுக்கு பிறகு 7 நாள். இப்படியே போயிட்டே இருக்க வேண்டிதான். தொட்டவன் தீட்டு தீட்டு தீட்டுன்னு. என்ன நிலவரம்? யாருக்காகிலும் நீங்கள் தீட்டுப்படக்கூடாது. 7வது வந்து பயங்கரமான பிரதிஷ்டை. தாய்க்கா கூட தாய் தகப்பன் சகோதரன் சகோதரி யார் நிமித்தமும் என்ன செய்யக்கூடாது. எங்க அண்ணன் வீட்டு கல்யாணம், எங்க அக்கா வீட்டு கல்யாணம், எங்க அப்பா சொல்லிட்டாங்க, எங்க அண்ணன் சொல்லிட்டாங்க, எங்க அம்மா சொல்லிட்டாங்க, அம்மா சொன்னதுக்கு கூட நீ என்ன செய்யக்கூடாது? தீட்டுப்பட கூடாது. யாக்கோபு நல்லாதான் இருந்தான். அந்த அம்மா தான், ரெபெக்கா தான் குழப்பி விட்டா. நீ போ, நீ இந்த ட்ரெஸ்ஸை போட்டு போ, நான் உனக்கு சாப்பாடு செஞ்சு தரேன். அவன் சொன்னான், கண்டுபிடிச்சு சபிச்சுட்டாருன்னா என் ஃபியூச்சரே போயிருவேன், அந்த சாபத்தெல்லாம் நான் அணிஞ்சுக்கிறேன், நான் வாங்கிக்கிறேன். கடைசியில் அம்மாவும் மகனும் சேர்ந்து சதி திட்டம் போட்டு வாங்கிட்டாங்க. அம்மாவுக்கும் நிம்மதி இல்லை, பையனுக்கும் வீட்டில் இடம் இல்லை. அன்னையோட ஒன்று தான் 20 வருஷம் பரதேசம். அதனால நாம் திட்டுப்படக்கூடாது. அம்மாவுக்காக, அக்காவுக்காக, புருஷனுக்காக, மனைவிக்காக உங்களுடைய ஜீவியத்தில் தீட்டுகளை என்ன செய்யக்கூடாது? கொண்டு வரக்கூடாது. இந்த மார்க்கம் வந்து ஒரு பிரதிஷ்டையின் மார்க்கம். இது ஒரு பத்தியம் காக்கிறது போல. எல்லாரும் கண்களை மூடுவோம். இதுல நான் இப்ப சொன்ன 7 ஜடையில எந்த ஜடையை பிசாசு சிறைச்சிட்டான்னு பாருங்க. ஏன் அபிஷேகத்துல நிரம்ப முடியாம இங்க 7:45 வந்து உட்கார்ந்து இருக்கிறோம் சும்மா? எல்லாரும் கண்களை மூடுவோம். ஆனா பரிதாபம் என்னன்னு சொன்னா, சிம்சோனுடைய 7 ஜடையும் பிசாசு கை வச்சுட்டான். அதான் ரொம்ப கொடூரம். ஆனா 7 ஜடையில கை வைக்கிற வரைக்கும் அவனுக்கு உணர்வும் இல்லை. அது இதை விட கேவலம். ஒரு பிரதிஷ்டை நஷ்டம் அடையுது, நமக்கு கிருபை நஷ்டம் அடையுது, நமக்கு தேவனுடைய சத்தம் கேட்கல, நம்மளால பலன் அடைய முடியல, அபிஷேகத்துல நிரம்ப முடியலன்னு உடனே நீ விழுந்து மன்றாடி கண்டுபிடிச்சு அந்த ஜடையை மறுபடியும் வளர்க்கறதுக்கு நீ ட்ரை பண்ணிருக்கணும். ஆனா இவன் விட்டுட்டான், கவனிக்கல. 7 ஜடையும் பிசாசு மொட்டை அடிச்சு விட்டான். எல்லாரும் கண்களை மூடி முழங்கால் படியிடுவோம். எந்த பிரதிஷ்டை உனக்குள்ள நஷ்டமாயிருக்கு? எந்த ஜடை உனக்குள்ள சிறப்பிக்கப்பட்டிருக்கிறது? எதினால் உன்னுடைய பலன் உன்னை விட்டு போய்விட்டது? நாம் சிந்திக்க வேண்டிய கூட்டம் இதுதான். கர்த்தாவே, எனக்கு கிருபையாய் அபிஷேகம் கொடுத்தீர், ரட்சித்தீர், இந்த ஐக்கியத்தில் கொண்டு வந்தீர், நல்ல உபதேசங்களை கொடுத்தீர், பல பிரதிஷ்டைகள் பண்ணினேன், நல்ல ஒரு எழுப்புதலின் காலங்கள் எனக்கு அனுமதிக்கப்பட்டிருந்தது. ஆண்டவரே, உங்களுடைய கிருபையினால் இந்த பயணத்தில் நான் இவ்வளவு தூரம் வந்தேன். ஆனால் சூழ்நிலைகள் நிமித்தம் இந்த பிரதிஷ்டைகள், இந்த ஜடையை பிசாசு சிறப்பிச்சுட்டான் சுவாமி. என்னால முழங்கால் போட முடியல, ஜெபிக்க முடியல, அந்நிய பாஷை பேச முடியல, ஆவியில களி கூற முடியல, இளைப்பாறுதலை தேவ சமூகத்தில் பெற்றுக்கொள்ள முடியல, என்ன மன்னியும். அன்றைக்கு சிம்சோனுக்கு மறுபடியும் அந்த முடி முளைக்க தொடங்கினது போல எனக்கு மறுபடியும் பிரதிஷ்டையின் ஜீவியத்தை புதுப்பித்து தந்தால் என் மரணம் வரைக்கும் உமக்கு உண்மையா இருப்பேன். ஒரு விசை எனக்கு இரக்கம் பாராட்டும். எத்தனை பேர் கேட்க போறீங்க? பரியாசத்தின் ஆவிக்கு இடம் கொடுத்து கிருபையை நஷ்டப்படுத்தி விட்டாயோ?
அமளிகளின் ஜீவியத்துக்கு இடம் கொடுத்து சண்டைகளும் சச்சரவுக்குள்ளே போய் உன்னுடைய அபிஷேகத்தை நஷ்டப்படுத்தி விட்டாயோ? பிரதிஷ்டை தீர்மானங்களை உடைத்து சாதாரண மனிதனை போல நீ மாறிவிட்டாயோ? பரிசுத்தத்தை குறித்து கவலையற்றவனாய் பரிசுத்த ஜீவியத்தை நஷ்டப்படுத்தி விட்டாயோ? கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சிக்கு தக்கதாக கிருபையிலே வளராமல், பிரதிஷ்டையில் வளராமல் நீ அப்படியே முடங்கி போய்விட்டாயோ? பின்மாற்றக்காரர்களோடும் பின்மாற்ற சந்ததிகளோடும் ஐக்கியப்பட்டு வெறுமையாய் போய்விட்டாயோ? ஆவிக்குரியவர்கள் என்று பேசக்கூடியவர்கள் மத்தியிலே இருந்து அவர்களுடைய சின்ன சின்ன தோல்விகளின் நிமித்தம் உன்னை நீ தீட்டுப்படுத்திக் கொண்டாயோ? அவர்கள் ஜெபிக்கவில்லையே, அவர்கள் உபவாசிக்கவில்லையே, அவர்களும் நம்மை போலதானே இருக்கிறார்கள் என்று அவர்களோடு உன்னை ஒப்பிட்டு உன்னை தீட்டுப்படுத்திக் கொண்டாயோ? எதுவானாலும் சத்துரு ஜெயித்து விட்டான் என்பதை கவனத்தில் கொண்டு வா. உன்னை கொண்டு தேசத்தை அசைக்க, சபையை அசைக்க, குடும்பங்களை அசைக்க, சமுதாயத்தை அசைக்க கர்த்தர் உன்னை பலசாலியாய் அபிஷேகித்தார். உன் மேல் இருக்கிற ஒரு அபிஷேகம், உன் தலையில் இருக்கிற உன்மேல் இருக்கிற அபிஷேகத்தை கொண்டு தேவன் பலத்த கிரியைகளை செய்ய முடியும். உன்மேல் இருக்கிற அபிஷேகம் இரட்சகனின் அபிஷேகம், மீட்கக்கூடிய அபிஷேகம், அநேகரை காப்பாற்றும் அபிஷேகம், அநேகரை தூக்கி எடுக்கும் அபிஷேகம். நீ அதன் மேன்மையை மறந்து விட்டாய். வாயை திறந்து அழுது விழுந்து முகங்குப்புற விழுந்து மன்னிப்பு கேட்டு, ஆண்டவரே சத்துரு என்னுடைய பிரதிஷ்டையில கை வைத்து விட்டானே, கத்தி வைத்து விட்டானே, என்னை மன்னியும், ஒரு விசை என்னை பலப்படுத்தும், நான் உமக்காய் நிற்பேன். சிம்சோன் அதைத்தான் சொன்னான், ஒரு விசை ஆண்டவரே, ஒரு விசை என்று மன்றாடினான். ஹல்லேலூயா, ஆமென். ஒரு கண்ணீரை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஒரு நொறுங்குண்ட இருதயம் இன்றைக்கு உனக்கும் எனக்கும் வருமானால் தேவன் இரக்கமுள்ளவராய் இறங்கி நம்மை பலப்படுத்துவார். அநேகருடைய அபிஷேகம் விலகி போனது அவர்களுக்கு தெரியவில்லை. தலையை கீழே போடாதீங்க, தலையை உயர்த்துங்க, வாயை திறங்க, சத்தம் பரலோகத்துக்கு எட்டட்டும். சிறைச்சாலையில் இருந்து சிம்சோன் கதறின கதறுதல் தேவனுக்கு கேட்டது. வாயை திறந்து சொல்லுங்க, ஆண்டவரே நான் தீட்டுப்படுத்தி கொண்டேன், என் பிரதேசத்தை நஷ்டப்படுத்தி விட்டேன், பின்மாற்றக்காரர்களோடு ஐக்கியப்பட்டு விட்டேன், பரியாசத்துக்கு இடம் கொடுத்து விட்டேன், சண்டைகளுக்கு இடம் கொடுத்து விட்டேன், பரிசுத்தத்தை நஷ்டப்படுத்தி விட்டேன்.